ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் ஹெல்த்தியான முடக்கத்தான் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முடக்கத்தான் தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன், மாவு பச்சை அரிசி. 2 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதாவது புழுங்கல் அரிசி. 1/2 கப் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி உளுந்த 2லேருந்து 3 தடவை நல்லா களைஞ்சிட்டு 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை நீங்கள் காலையிலேயே மாவு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டுக்கு தோசைக்கு நல்லா ரெடியாக இருக்கும். நம்ம இது ஊறத்துக்குள்ளே போய் முடக்கத்தான் கீரையை பறிச்சுட்டு வந்துடுவோம். எங்கள் வீட்டு கொல்லையிலேயே முடக்கத்தான் கீரை நல்லா வளர்ந்துருக்கு. நான் இங்கேருந்து நிறைய கீரை பறிச்சுக்கிறேன். நிறைய கீரை போட்டிங்க அப்படின்னா தோசை நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கீரை இந்த முடக்கத்தான் கீரை. இந்த கீரையை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா கீரையும் பறிச்சுக்கிட்டேன். அரிசி உளுந்து 1 மணி நேரம் ஊறிடுச்சு. கீரையும் ரெடியாக இருக்குது. இதில் காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் கிரைண்டரில் அரிசி போட்டாச்சு. அரிசி ரொம்ப நைஸாக அரையாமல் பொறபொறன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம பறித்து வச்சுருக்க இந்த கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கீரை அரைப்பட்டு வரும். கீரையை ஸ்டார்டிங்லேயே போட்டுறாதீங்க. அரிசி உளுந்து கொஞ்சம் நேரம் அப்புறமா போடுங்க. நாங்கள் போட்டு அரைச்சாச்சு. இதை அள்ளிடலாம். நம்ம அரைச்ச மாவு ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். பூண்டு மிளகாய் பிடிக்கு ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த தோசைக்கு இந்த பூண்டு மிளகாய் பிடி சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பூண்டு தான். எதையுமே வறுக்கக்கூடாது. பச்சையாக வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் பூண்டு போட்டு அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் அந்த பூண்டு எல்லாமே நல்லா நசுங்குற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம அள்ளிடலாம். இந்த பூண்டு மிளகாய் அப்படியே இந்த தோசைக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை, சாதாரணமான இட்லி தோசைக்கு கூட நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா புளிச்சிருச்சு. காலையில் 11 மணிக்கு அரைச்ச மாவை நாங்கள் சாயந்தரம் 7 மணிக்கு ஊற்றுறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்கும். இது கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு மாவு ஊற்றி நம்ம தோசை சுட்டுறலாம். இந்த முடக்கத்தான் கீரையை எல்லா வயதினர்களும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வயசானவங்க இந்த கீரையை உணவில் ஆட் பண்ணிக்கும்போது மூட்டு வலிகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய முடக்கத்தான் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முடக்கத்தான் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.